பாஜகவை சேர்ந்த திரு ஸ்ரீனிவாசன் அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. மிக மூத்த அரசியல் ஆளுமைகளில் ஒருவர், குறிப்பாக 1990களிலேயே பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் குறிப்பாக நகரங்கள்லேருந்து கிராமம் வரைக்கும் பல இடங்களில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அரும்பாடுபட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுமே கட்சியினர் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு பார்வையாக இருக்கிறது. உடல்நலக்குறைவு காரணமாக காலமாக இருக்கிறார். அவரோட நீங்க பயணிச்ச அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க சார். மனதில் மிக ஆழ்ந்த சோகத்தோடு தான் இதை நான் பதிவு செய்கிறேன். இப்போதுதான் அந்த செய்தி கேட்டு 2 நிமிடங்கள் தான் ஆகிறது. 1980களில் நான் கல்லூரி மாணவனாக இருந்த போதுதான் அவர் RSS இயக்கத்தினுடைய அந்த மண்டல பொறுப்பாளராக இருந்தார். அப்போ எங்களை எல்லாம் கல்லூரி மாணவர்களை சந்தித்து RSS பற்றி பேசுவதற்காக எங்கள் கல்லூரிக்கும் விடுதிகளுக்கும் அவர் வருவார். மிக எளிமையான ஒரு வாழ்க்கை, மிக அழகான ஒரு தோற்றம், ரொம்ப அற்புதமான ஒரு சொல்வன்மை, ஆழ்ந்த சிந்தனையாளர். இலகணேசன் அவர்கள் மிகச்சிறந்த பாடலாசிரியர், நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் என்பது பல பேருக்கும் கூட தெரியாது. அந்த அளவுக்கு தன்னை அடக்கத்துடன் வைத்துக் கொண்டு, தன்னை அடக்கி கொண்டு தத்துவத்தை முன்னிறுத்துவராக வாழ்ந்து மறைந்திருக்கிறார் திரு இலகணேசன் அவர்கள். என்னை பொறுத்தவரை என் இளம் பருவத்தை ஈர்ப்பு என்று நான் அவரை அடிக்கடி சுட்டி காட்டுவேன். அவரால் தான் நானும் பொது வாழ்க்கைக்கு வருவதற்கான உந்துதல் எனக்கு அவரிடமிருந்துதான் கிடைத்தது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் அவர் வழி நடத்தினார் என்றுதான் சொல்ல முடியும். அவரது தலைமையின் கீழே, அவரது வழிகாட்டுதல்ல கட்சி பல புதிய உச்சங்களை தொட்டது. மத்தியில அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் குறிப்பாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியும் நிறைய இடங்கள்ல வெற்றி பெற்று மத்தியில நேர்ந்த பல அரசியல் மாற்றங்களுக்கெல்லாம் இலகணேசன் அவர்கள் மத்தியில வாஜ்பாய் அவர்கள் ஆட்சிக்கு உறுதுணையாக இருந்தார்கள். குறிப்பாக அவருடைய பங்களிப்புக்கு 2 உதாரணங்களை சொல்ல முடியும். ஒன்று, மண்டைக்காட்டுல கலவரம் ஏற்பட்ட போது அங்கே அமைதி திரும்புவதற்கு இலகணேசன் அவருடைய முயற்சி அபாரமானது. நான் அதை நேரில் இருந்து அருகில் இருந்து பார்த்தவன் என்ற முறையில் எனக்கு தெரியும். அதுபோல தென்காசி மாவட்டத்துல மீனாட்சிபுரத்துல மதமாற்றம் ஏற்பட்ட போது, பெரிய அளவுல மதமாற்றம் நடந்த போது, அதையுமே ஒரு அகில இந்திய அளவில அதை பேசுபொருளாக்கி அதை பற்றி அகில இந்திய தலைவர்கள், அனைத்து கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் அதை உற்று நோக்க வைத்து அது ஒரு பெரும் சமூக பிரச்சனையாக அதை எடுத்து சென்றதுல இலகணேசன் அவர்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு. உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுடைய தமிழர்கள் அவரோடு நெருக்கமாக தொடர்பு வைத்திருந்தார்கள். உதாரணமாக இப்போதும் கூட இலங்கையில் உள்ள எல்லா தமிழ் தலைவர்களும் கூட இலகணேசன் அவர்கள் நெருக்கமாக தொடர்பு வச்சிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியால, மலேசியால, சிங்கப்பூர்ல, மேற்கு பகுதி நாடுகளில் உள்ள தமிழர்கள் எல்லாம் அவர்கள் எப்போது சென்னைக்கு வந்தாலும், தமிழகம் வந்தாலும் இலகணேசன் அவர்களை சந்தித்து உரையாடுவது என்பதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். இலங்கை தமிழர் பிரச்சனையில் அவருக்கு இருந்த ஈடுபாடும் அதுல இருந்த அக்கறையும் மிக அபாரமானது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். பொற்றாமரை என்ற ஒரு இயக்கத்தை நடத்தினாரு. தேசிய தமிழ் கொண்டாடக்கூடிய இடம், தேசியமும் தமிழும் எப்படி பிணைந்து இருக்கின்றன என்று காண்பிப்பதற்கான ஒரு போரம் அது பொற்றாமரை. அதை பல ஆண்டுகள் வெற்றிகரமாக நடத்தியவர் இலகணேசன் அவர்கள். அதுலதான் அவருடைய தமிழ் ஆளுமையும் வெளியில வந்தது. இப்படி எல்லா வகையிலுமே ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மாபெரும் தலைவரை இன்னைக்கு நாம் இழந்திருக்கிறோம். இது ஏதோ ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கோ ஒரு இந்துத்துவ சிந்தனைக்கு மாத்திரம் ஏற்பட்ட இழப்பாக நான் நினைக்கவில்லை. இன்று பாரத தாய் தனது முக்கியமான தவ புதல்வர்களில் ஒருவரை இழந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல முடியும். அதனால எல்லோருக்கும் நான் இந்த இடத்துல ஆழ்ந்த இரங்கலையும், இறந்துவிட்ட அந்த மகானுக்கு எனது மனதில் இருந்து வருகிற அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி திரு சீனிவாசன். இணைப்பில் அவருடனான உங்களது பல்வேறு நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.